இந்த 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் தமிழக அரசியல்ல ஒரு கோமாளித்தனமான ஒரு கூத்து அரங்கேறி இருக்கிறது. தமிழக பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னை சவுக்கால் அடித்து கொண்டிருக்கிறார். ஒரு 6 முறை அடித்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறார். இவர் என்ன தமிழ்நாட்டு டிஜிபியா இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சரா? இவர் என்ன தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சவுக்கால் அடிச்சுக்கிறது? இப்போ பாரதிய ஜனதாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒழுக்கக்கேடுக்கு இவர் தினசரி சவுக்காலில் அடிச்சிட்டு இருக்கணும். எவ்வளவு பெண்கள் புகார்லாம் வந்தது, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இவர் என்னமோ இது இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு கோமாளித்தனமான தலைவரை தமிழகம் இதுவரை பார்த்ததே கிடையாது. இந்த சவுக்கடியினால இன்னைக்கு தமிழக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 10,000 ஓட்டு கையை விட்டு மெம்பர்ஸ் வெளில போயிருப்பாங்க. அதுதான் நடக்கும். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவனை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் பார்த்ததே கிடையாது. செருப்பு போட்டுக்கல அப்படிங்கிறார். இனிமேல் வாழ்க்கையில் ஒரு செருப்பே போட்டுக்க முடியாது. செருப்பு தான் போட்டுக்கலையே, எதுக்கு ஷூவை கையில் எடுத்துன்னு போறீங்க? அதை யாருக்காவது கொடுக்கலாம்ல. ஆனா செருப்பு போட்டுக்கலைங்கிறது அண்ணாமலை முடிவெடுத்திருப்பது யாருக்கு லாபம் என்றால், மாசத்துக்கு அவர் குடும்பம் நடத்துறதுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்களே அவங்க நண்பர்கள், அவர்களுக்கு இந்த செருப்பு செலவு மிச்சம். அவ்வளவுதான். இதே மாதிரி அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருந்தால் பாஜகவை ஜனங்களே ஓட ஓட விரட்டி விட்டுருவாங்க. சவுக்கால் இவர் அடித்து கொள்ள வேண்டிய நேரமே கிடையாது. சவுக்கால் அடித்து இவர் விரட்டப்படுவார். இதுதான் நடக்கும். ஏனென்றால் நல்ல வேலையா நான் பாரதிய ஜனதாலேருந்து வெளில வந்துட்டேன். இல்லைன்னா என்ன சவுக்கால் அடிச்சிருப்பாங்க. எதுக்கடா இப்படிப்பட்ட ஒரு கட்சியில போய் இருக்க? அசிங்கம் பிடிச்ச ஒரு சின்ன பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாத, ஒரு டீசென்சி கூட தெரியாத, ஒரு அடிப்படை அரசியல் தெரியாத ஒரு தலைவன் கட்சியில போய் நீ இருக்கலாமான்னு சொல்லி என்ன சவுக்கால் அடிச்சிருப்பாங்க? சவுக்கால் அடிச்சுக்கிறது ஒரு தகுதியா? என்ன பைத்தியகாரத்தனமா இல்லை? அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு சிறந்த தலைவராக MS பாஸ்கர் தான் போடணும், நடிகர். அவர் ஒரு படத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டே சவுக்கால் அடிச்சுப்பார். அதுதான் சிறப்பு. இவருக்கு அதெல்லாம் தெரியல. சுத்தி இந்த சவுக்க வாடகைக்கு விட்டவன், அப்புறம் அந்த சவுக்குக்கு காசு கொடுத்தவன்லாம் ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. கேமராமேன் மாத்திரம் 7-8 பேர் நிற்பாங்க. என்ன கூத்து இது? இதெல்லாம் அரசியல் பண்றதுக்கா? என்னைக்கு ஜனங்கள் கிட்ட போய் சாதனைகளை சொல்றோமோ அது வரைக்கும் ஒரு ஓட்டு கூட விழாது. ஆக்சுவலா பார்த்தா இந்த தமிழக தலைவராக அண்ணாமலையை யார் தேர்ந்தெடுத்தாங்களோ டெல்லியில, அவங்க தான் 100 தடவை தன்னை சவுக்கால அடிச்சுக்கணும். BL சந்தோஷ் அப்படி இருக்கிறவங்க தான் அடிச்சுக்கணும். என்ன பண்றது? நாம தலையில அடிச்சுக்கலாம். கர்மாந்திர அரசியலை பார்க்கும்படி ஆயிடுச்சே இந்த மாதிரி தமிழக பிஜேபியில அப்படின்னு சொல்லி செருப்பு போட்டுக்க மாட்டேன். சரி, நீ சவுக்கால் அடிச்சுக்கிறதுக்கு எதுக்கு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு? முருகனுக்கு கோயிலுக்கு போறேன், முருகன் கிட்ட வேண்டிக்க போறேன். முருகன் சொன்னாரா யாராவது சவுக்கால அடிச்சுக்காங்க, சவுக்கால் அடிச்சாதான் என்கிட்ட பார்க்கணும்னு சொன்னாரா? என்ன காரணம்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அந்த பேச்சு பைத்தியகாரத்தனமான பேச்சு. இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமான இவர் இந்த அழகுல இவர் விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு, துணை முதல்வர் உதயநிதிக்கு அட்வைஸ் பண்றாரு, ஒரு கவுன்சிலர் கூட சீட்டு ஜெயிக்காத அண்ணாமலை இவங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ண கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. போலீஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் விரட்டப்பட்டவர், நானே ராஜினாமாவா பண்றேன் அப்படின்னு சொல்லி வெளியில வந்த ஒரு ஆள். அந்த தொழிலுக்கும் ஜஸ்டிபிகேஷன் கிடையாது. எங்கேயுமே உண்மையாக இல்லாத ஒருத்தர் அப்படி போய் சொல்ற ஒரு ஆள் அரசியலுக்கு தேவை. ஆனா இப்படிப்பட்ட மட்டமான அரசியல் பண்றவங்க நாங்க பார்த்ததே கிடையாது. என்னுடைய லைஃப்ல நான் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிய உலகம் முழுக்க இல்ல இந்தியா முழுக்க பார்த்தது கிடையாது, உலகம் முழுக்கவும் பார்த்தது கிடையாது. கோமாளித்தனத்துடைய உச்ச கட்டம். சர்க்கஸ்ல பஃபூனா போக வேண்டியவங்கெல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவரா வந்தா இப்படிதான் நடக்கும். அதுக்கு மேல எங்க டிராமெல்லாம் இவ்வளவு காமெடி கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தா அந்த சிரிப்பு சேனல் பாக்குறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிறது பார்த்து குழந்தைங்க எல்லாம் கைத்தட்டு. இந்த குரங்காட்டி சொன்னோன்னே ஏய் ராமா குட்டிக்கரணம் போடுறான்னு குழந்தைங்க கைத்தட்டுற மாதிரி அண்ணாமலை சவுக்கால் அடிச்சோன்னா அப்படி கைத்தட்டுதுங்க. ஸோ இனிமேல் குழந்தைகள் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அண்ணாமலைக்கு. அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்களாகி 18 வயசுக்கு அப்புறம் அண்ணாமலை ஒருவேளை அரசியலில் இருந்தால் அரசியலில் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அது வரைக்கும் மாதம் 1 கோடி 1.5 கோடி செலவழிச்சாலும் ஒன்றும் நடக்காது. இனிமேல் செருப்பும் போட்டுக்க முடியாது.
என் ஃப்ரெண்டு கூட காலையில இருந்து செருப்பு போட்டுக்கல. என்னடான்னு கேட்டா அந்த வாரம் அறுந்து போச்சு அப்படின்னா. அந்த மாதிரி தான் இந்த ஆள் சொல்றது எதையுமே நிறைவேற்ற மாட்டார். தமிழ்நாடு முழுக்க 10,000 கோடினாரு கிடையாது. பாம்பு அடிச்ச 60 மீட்டிங் போடுவேன்னாரு கிடையாது. இதுக்கு போராட்டம் அதுக்கு போராட்டம், ஒன்னுத்துக்கு ஒரு போராட்டம் கிடையாது. சும்மா கூட 10 பேரை வச்சுக்கிட்டு யாரை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. கேட்டா ரெய்டு வந்துடுச்சாமே உங்க உறவுக்காரங்களுக்குன்னா எனக்கு எல்லாரும் தான் உறவுக்காரங்க. இது ஒரு பதிலா? அப்போ நீ நேர்மையானவனா துப்பு கட்டவனா? அவர் யாரு இவர் யாரு அப்படின்னா இது ஒரு அரசியலா? அப்போ நீ ஒழுக்கம் இல்லாதவங்க தானே ஆரம்பிச்சதுல.